மகர ராசிக்காரர்களுக்கு செய்வினை இருந்தா என்னென்ன அறிகுறிகள் இருக்குன்றத நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். தந்தை வழி உறவால தான் இவங்களுக்கு செய்வினை பாதிப்பு அதிகம் ஏற்படும். மகர ராசிக்காரர்களுக்கு தந்தை வழி உறவு மட்டும் கிடையாது, அதே இவங்களுடைய இந்த அதாவது இவங்க ஒய்ஃப் சைடு, அதாவது இவங்க மனைவி சைடும் சரி இல்லை கணவன் சைடும் சரி, செய்வினை பாதிப்பு அதிகம் வரக்கூடிய ராசியும் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு தான். மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி செய்வினை செய்கிறாங்க அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்களை தான் மகர ராசிக்காரர்களுக்கு ஆவாதவர்கள்னு சொல்லுவோம். அதாவது அவங்களால தான் இவங்களுக்கு பாதிப்பு அதிகம் வரும். ஆக்சிடென்ட் எப்பா எப்படின்னே தெரிலங்க, மாற்றி வாரத்துக்கு ஒரு ஆக்சிடென்ட் என்னால் முடியலடா எப்பான்ற அளவுக்கு ஆக்சிடென்ட் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் காலில் வந்து ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு அடிபட்டால் கூட காலை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணிடும். அதே மாதிரி கையில் அடிபட்டாலும் சரி, பேக் பெயின் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அதிகம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு பேக் பெயினே இல்லாத மகர ராசிக்காரர்களே இல்லைன்னு சொல்லலாம். அதாவது இந்த செய்வினை பாதிப்புலாம் மாட்டினவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த பேக் பெயின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். அதாவது ஒய்ஃபாக இருந்தால் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் சைடு மாமியார் செய்கிறது மாமனார் செய்கிறதுன்னு வரும். அதே மாதிரி கணவனாக இருந்தால் பார்த்தீங்கன்னா மனைவி சைடு அவங்க மாமியார் செய்கிறது மாமனார் செய்கிறதுன்ற மாதிரி செய்வினை பாதிப்பு அதிகம் வரக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு தான் இருக்கும். எதுக்குடா இந்த வாழ்க்கை, நம்ம இறந்துடலாமா, அடிக்கடி அந்த நெகட்டிவ் தாட் கொடுக்கும். நான் உயிரோடு இருக்க மாட்டேன், நான் செத்துருவேன். அந்த வாயில் பார்த்தீங்கன்னா பேச்சே எப்போ பார்த்தாலும் எனக்கு உயிரோடவே இருக்க பிடிக்கல, நான் செத்துற போகிறேன், இந்த மாதிரி ஒரு பேட் வேர்ட்ஸ் வந்து இவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து என்ன ஆகும்னா இவங்களுக்குள்ள வந்து ஒரு உணர்வை தூங்கிட்டே இருக்கும். கேம் சேஞ்சர் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நாகசக்தி அல்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னன்னா, ஒரு குடும்பத்தில் அதாவது ஒரு வீட்டில் செய்வினை இருந்ததுன்னா என்னென்ன பாதிப்புகள் என்னென்ன அறிகுறிகள் தென்படும்ன்றதை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ எங்கே பார்த்தாலுமே செய்வினை தான். எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் செய்வினை இல்லாமல் இருக்கிறது இல்லை. எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன விஷயங்களுக்கு கூட செய்வினை செஞ்சிடறாங்க. இப்போ ஒரு பக்கத்தில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒருத்தவங்க வீட்டு பக்கத்தில் பைக் நிறுத்தி இருந்தால் கூட அந்த பைக் ஏன் நிறுத்தினேன்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரன் கேட்டாவே அவனுக்கு செய்வினை வேடான்ற மாதிரி செய்வினை செஞ்சு ஏதாவது ஒரு பாதிப்புக்குள்ளாக்கிடுறாங்க. ஸோ அந்த செய்வினை இருந்தால் அந்த வீட்டில் என்னென்ன அறிகுறிகள்லாம் தென்படும், அவங்களுக்கு எல்லாம் என்னென்ன பாதிப்புகள் வரும்ன்றதை தான் நம்ம இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மகர ராசிக்காரர்களுக்கு செய்வினை இருந்தால் என்னென்ன அறிகுறிகள் இருக்குன்றதை நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி செய்வினை செய்கிறாங்க அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்களை தான் மகர ராசிக்காரர்களுக்கு ஆவாதவர்கள்னு சொல்லுவோம். அதாவது அவங்களால தான் இவங்களுக்கு பாதிப்பு அதிகம் வரும். மகர ராசிக்காரர்களுக்கு சிம்ம ராசிக்காரர்களால் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை. இப்போ செய்வினை யாருப்பா செய்கிறாங்க மகர ராசிக்காரங்களுக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மோஸ்ட்லி செய்கிறது சிம்ம ராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தந்தை வழி உறவால தான் இவங்களுக்கு செய்வினை பாதிப்பு அதிகம் ஏற்படும். மகர ராசிக்காரர்களுக்கு தந்தை வழி உறவு மட்டும் கிடையாது, அதே இவங்களுடைய இந்த அதாவது இவங்க ஒய்ஃப் சைடு, அதாவது இவங்க மனைவி சைடும் சரி இல்லை கணவன் சைடும் சரி, செய்வினை பாதிப்பு அதிகம் வரக்கூடிய ராசியும் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு தான். அதாவது ஒய்ஃபாக இருந்தால் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் சைடு மாமியார் செய்கிறது மாமனார் செய்கிறதுன்னு வரும். அதே மாதிரி கணவனாக இருந்தால் பார்த்தீங்கன்னா மனைவி சைடு அவங்க மாமியார் செய்கிறது மாமனார் செய்கிறதுன்ற மாதிரி செய்வினை பாதிப்பு அதிகம் வரக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு தான் இருக்கும். மகர ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னாவே எப்பவுமே வந்து நேர்மை தர்மம் அப்படின்னு பேசக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள். அப்படி இருக்கிறவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க சரியா இல்லைன்னா, இப்போ ஒரு வேலை செய்யற இடத்துல பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல வேலை செய்யறவங்க ஏதோ வந்து அங்க இடத்துல வந்து ஏதோ ஒரு ஃப்ராட் வேலை பண்றாங்க, ஏதோ வந்து திருடுறாங்க, அந்த மாதிரிலாம் இவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இவங்களால வந்து சகிச்சிக்கவே முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் போயிட்டு ஏன் இப்படி பண்றீங்க, ஏன் இதை இப்படி செய்யறீங்க அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. அப்படி என்ன ஆகும்னா கேட்கறதுனாலேயே அவங்களுக்கு வந்து ஆப்போசிட் ஆயிடுவாங்க. ஸோ அது மூலயமாவே அவங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க, வேலை செய்யறவங்க வந்து இவன் இப்படி பண்ணிட்டே இருக்கான், இவன் வாயை கட்டணும் இல்லை இவ வாயை கட்டணும்னு சொல்லிட்டு முதல்ல போயிட்டு செய்வினையான ஒரு அறிகுறிக்கு போயிட்டு செய்வினை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ செய்வினை செய்யும் போது என்ன ஆகும்னா இவங்க அங்கே வரும்போது இவங்களால ஒரு நிம்மதியான ஒரு வேலையில வந்து ஒரு ஈடுபாடு இருக்காது. வேலைக்கு போகணுன்னாவே ஒரு ஏதோ இந்த ஸ்கூல் பசங்க மாதிரி இந்த ஸ்கூல் போகும்போது அழுவாங்க பாருங்க, அந்த மாதிரி வேலைக்கு போகணுமான்னு மனசுக்குள்ளேயே அழுதுட்டு போவாங்க. அதாவது அந்த
ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணணும், வேலை பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் அதுலேயும் வந்து ஃபுல்லாக ஈடுபாடோட செய்ய முடியாது. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே செய்வினைக்கான அறிகுறி. அதே மட்டும் இல்லாமல் எது சாப்பிட்டாலுமே ஜீரணம் ஆகாது. ஒரு 2 இட்லி சாப்பிட்டா கூட வயிறு வந்து ஃபுல்லாக ஆகிட்ட மாதிரி, அதாவது ஃபுல் மீல் சாப்பிட்டா எப்படி இருக்கும் வயிறு, அந்த மாதிரி 2 இட்லி சாப்பிட்டா கூட அவங்களுக்கு வயிறு ஃபுல்லாகிடும். அதே மாதிரி நிம்மதியான ஒரு தூக்கன்றது இருக்காது. தூங்கும் போது எப்படியாப்பட்ட கனவு வருது, ஆக்சிடென்ட் எப்பா எப்படின்னே தெரிலங்க. மாற்றி வாரத்துக்கு ஒரு ஆக்சிடென்டா, என்னால் முடியலடா எப்பான்ற அளவுக்கு ஆக்சிடென்ட் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் காலில் வந்து ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு அடிபட்டா கூட காலை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணிடும். அதே மாதிரி கையில் அடிபட்டாலும் சரி. பேக் பெயின் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அதிகம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு பேக் பெயினே இல்லாத மகர ராசிக்காரர்களே இல்லைன்னு சொல்லலாம். அதாவது இந்த செய்வினை பாதிப்புலாம் மாட்டினவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த பேக் பெயின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து ஒரு எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, இது எல்லாமே உண்டு பண்ணும். கடன் பிரச்சனை இருக்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா, எதுக்குடா இந்த வாழ்க்கை, நம்ம இறந்துடலாமா, அடிக்கடி அந்த நெகட்டிவ் தாட் கொடுக்கும். நான் உயிரோடு இருக்க மாட்டேன், நான் செத்துருவேன். அந்த வாயில் பார்த்தீங்கன்னா பேச்சே எப்போ பார்த்தாலும் எனக்கு உயிரோடவே இருக்க பிடிக்கல, நான் செத்துற போகிறேன், இந்த மாதிரி ஒரு பேட் வேர்ட்ஸ் வந்து இவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து என்ன ஆகும்னா, இவங்களுக்குள்ள வந்து ஒரு உணர்வை தூங்கிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலுமே எனக்கு நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை, என்னால் எதுலுமே எனக்கு நான் வந்து ஒரு முதன்மையாக இல்லை, அதனால் நான் எதுக்கு உயிர் வாழணும், இந்த மாதிரி ஒரு தாட் இவங்களுக்கு கொடுத்துரும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும்போது இதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம், இதுக்கான பரிகாரங்கள் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். மகர ராசிக்கான பரிகாரம். மகர ராசிக்காரர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இவங்க நார்மலாகவே நில ராசிக்காரர்கள். ஸோ அதனால் ஏதாவது ஒரு கோயிலுக்கு நடப்பயணம் போயிட்டு வேண்டுதல் வச்சுட்டு வரும்போது கண்டிப்பாக இவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். அதே மாதிரி சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு போயிட்டு வரும்போதும் இவங்களுக்காக இந்த செய்வினையிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு கொண்டு பண்ணி கொடுக்கும். சரி, நாங்கள் அப்படிலாம் போயிட்டு வந்துட்டோங்க, ஆனாலும் எங்களுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு, அந்த சிம்டம்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. வீட்டில் வைக்கிற அந்த எலுமிச்சை பழம் அழுவிட்டு போகுது, வீட்டில் வளர்க்குற நாய் இறந்துடுது, வீட்டில் வளர்க்குற பூனை இறந்துடுது, மீன் வாங்கி வளர்த்தா கூட அந்த மீன் கூட இறந்துடுதுங்க அப்படின்றவங்களுக்குலாம் என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தாராளமாக இந்த திரையில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், என்னை அணுகுங்க. உங்களுடைய செய்வினை பிரச்சனைலேருந்து உங்களை விடுவிக்க வேண்டியது என்னுடைய பணிப்பு. கண்டிப்பாக உங்களுடைய செய்வினை பிரச்சனைலேருந்து நான் உங்களை விடுவித்து தருவேன். உங்களுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொடுப்பேன்.